புதுச்சேரியிலிருந்து 4.5 லிட்டர் மது கொண்டுவர அனுமதி இல்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 4.5 லிட்டர் மது வைத்துக் கொள்ள விலக்களிக்கும் அரசின் உத்தரவு பிற மாநிலங்களுக்கு பொருந்தாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 4.5 லிட்டர் மது வைத்துக் கொள்ளலாம் என்ற தமிழக அரசின் அரசாணை இங்கு மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, புதுச்சேரியிலிருந்து 4.5 லிட்டர் மது கொண்டுவர அனுமதி இல்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முழுமையான விவரம் என்ன? அதாவது சென்னை அடுத்த மீஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அதிலிருந்து ஆந்திர மாநிலத்திலிருந்து 3.4 லிட்டர் மதுபானத்தை விற்பனைக்காக கொண்டு வந்ததாக ஏலாவூர் சோதனை சாவடியில் கும்மிடிப்பூண்டி மதுவிலக்கு பிரிவினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும், தமிழ்நாடு அரசாணையின்படி 4.5 லிட்டர் வரை மதுபானத்தை தனியார் பயன்பாட்டிற்காக வைத்திருக்கலாம் என்றும், தாங்கள் கொண்டு வந்த அந்த மதுபானம் தங்களுக்கு சொந்த பயன்பாட்டிற்கு என்றும், எனவே தங்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இதனிடையே இந்த மனு ஏற்கனவே சேர்த்த உயர்நீதிமன்றம் புலன் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் தமிழக அரசுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா நீதிமன்றத்தில் முறையீடு ஒன்று செய்தார். அதில் இந்த வழக்கு இறுதி விசாரணைக்காக நீதிபதி நிர்மல்குமார் முன்பு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரர் சார்பில் அனுமதிக்கப்பட்ட அளவின்படி 3.4 லிட்டர் மதுவை கொண்டு வந்ததாகவும், நீதிமன்றத்தின் முன்னாட்டியுள்ள தீர்ப்புகள் 4.5 லிட்டர் வரை தனியார் பயன்பாட்டிற்கு வைத்துக் கொள்ளலாம் என்று உள்ளது, எனவே ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார்கள். அரசு தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் 4.5 லிட்டர் மதுபானம் என்பது விலக்கு அரசாணை தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படக்கூடிய மதுபானங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பிற மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்போகக்கூடிய மதுபானங்களுக்கு எந்த வகையில் பொருந்தாது என்று வாதிட்டார். மேலும் இதற்கான விளக்கங்களையும் உள்துறை செயலாளர் வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் முந்தைய தீர்ப்புகளில் இந்த அம்சத்தை கருத்தில் கொள்ளாமல் வழங்கப்பட்டதாகவும், எனவே இந்த வழக்குக்கு பொருந்தாது என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அத்துடன் பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு 4.5 அதாவது 4.5 லிட்டர் மதுபானம் கொண்டு வரலாம் என்ற உத்தரவு ஒன்று ஏற்கனவே சமீபத்தில் வழங்கியதாகவும், அது தொடர்பாக சமூக ஊடகங்களில் தவறாக பரவியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த வாதங்களையும் கேட்ட நீதிபதி நிர்மல்குமார் 4.5 லிட்டர் என்பது தனியார் பயன்பாட்டிற்கு அரசாணை விலக்களித்துள்ளது என்பது தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படக்கூடிய சட்டப்பூர்வமான மதுபானங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் தீர்ப்பளித்து இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள மதுபானங்களை மட்டுமே 4.5 வரைக்கும் வீட்டில் வைத்திருக்க முடியும் பயன்பாட்டிற்கு. அதுபோக வெளிமாநிலங்களுக்கு கொண்டு வரக்கூடியது 90 மில்லி அளவுக்கு இருக்க முடியும் என்பது இந்த தீர்ப்பின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.